எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். சில பெண்களை பார்க்கும்போது அவங்கள மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவோம். சில பெண்களுடைய தைரியத்தை பார்த்து தைரியலட்சுமிங்க நீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா யாரையுமே பார்த்து நீங்க அதிர்ஷ்டலட்சுமின்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா அதிர்ஷ்டம் அடிக்கிறதும் அதிர்ஷ்டலட்சுமி ஆகிறதும் அவ்வளவு ஈஸியே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் கண்டிப்பா அதிர்ஷ்டலட்சுமி ஆக போறேன்னு 4 பேர் ஃபுல் வைராகியத்தோட வந்திருக்காங்க. அவங்க 4 பேர் யாருன்றத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க அதிர்ஷ்டலட்சுமியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்ததுக்கு. தேங்க்யூ சோ மச். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. கண்டெஸ்டன்ட் நம்பர் 1. ஐம் கான்ஸ்னா. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். நான் அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சின்ட்டு ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் பாஸ்ட் 5 years. ஐ எம் MD ஃபார் தட். எஜுகேஷனல் கன்சல்டன்சின்றது ஒரு புதுமையான விஷயம் இல்லையா? Yes. ஒரு less than 1 decade தான் இருக்கும் தமிழகத்துக்கு வந்து. சோ என்ன பண்ணுவீங்க இந்த பிசினஸ்ல? நாங்க என்ன பண்றோம்னா MBBS ஸ்டடீஸ்க்கு அப்ராட் அனுப்புறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் +2 முடிச்சுட்டு MBBS எய்ம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிலிப்பைன்ஸ், ஜார்ஜியா போல டெஸ்டினேஷன்ஸ்க்கு நம்ம இங்க இருந்து அனுப்பிட்டு இருக்கோம். பியூட்டிஃபுல். தேங்க்யூ சோ மச் காஞ்சனா. உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல இருந்து டைம் எடுத்து இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமியில பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சோ மச். கண்டெஸ்டன்ட் நம்பர் 2. ஐ எம் கோமதி மேம். நான் இங்கே சென்னை அயனாவரம்ல இருந்து வரேன். இங்கே ஏர் டிக்கெட்டிங், ஏர் டிராவல்ஸ்ல டிக்கெட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. A very warm welcome, Gomati. Contestant number 3. I'm Divya. I'm coming from Chulai Medu. I work for DG Vaishnav College as a lecturer for the Department of Social Work and HRM. நீங்களே ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களை எப்படி டீச்சர்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல. இத பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். பட் கூடி சீக்கிரம் பேச போறோம். கூட இருக்காங்க, so you can ask them. வந்திருக்காங்களா உங்க ஸ்டூடெண்ட்ஸும்? Yes. ஆடடா. வேறதே. ஹே ஹாய். இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்டி எனக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் நானு. ஓகே. Contestant number 4. Very warm welcome. Hi, I'm Kavipriya. I am coming from Madipakam. Actually, நான் ஒரு சிங்கர் அண்ட் பியூட்டிஷியன். நான் வந்து லெஜெண்டரி சிங்கர் கலைமாமணி ஏபி கோமலாமாவோட சிஷ்யை. சூப்பர்மா. அதாவது சிங்கர் அண்ட் பியூட்டிஷியன்னா ஃபேஷியல் பண்ணும்போது அழகா ஆவுமா ஆவுமா அப்படின்னு பண்ணுவீங்களா ஃபேஷியல்? அவங்க வந்து வர கிளைண்ட் விரும்பினாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டு. நிஜமாவே பண்ணுவீங்களா? ஷியோர். எங்களுக்காக ஒரு அழகான பாட்டு பாடுங்களே கவிப்ரியா. ஷியோர் கண். அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டும் அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டும் அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு உண்மையில் சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு கமதனிசா நிரிசா கமதனிசா கரிசா. பியூட்டிஃபுல் கவிப்ரியா. வா. அதாவது அதிர்ஷ்டலட்சுமியில வந்து அழகு பத்திய ஒரு பாடல் பாடி எல்லாருக்குமே ஓ ஐ அம் சோ பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு ஃபீலிங், ஒரு அழகான தொடக்கம் இந்த நிகழ்ச்சி கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ வெரி மச். தேங்க்யூ. அதிர்ஷ்டலட்சுமியில 4 ரவுண்ட்ஸ் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போறோம். அதிர்ஷ்டலட்சுமியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரீவைண்ட். ரீவைண்ட்ல நீங்க இந்த ஸ்கிரீன்ல 10 இமேஜஸ் பார்க்க போறீங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை ரீகால் பண்ணி சொல்றீங்கன்றதுதான் இந்த போட்டி. Are you ready? Yes. ரீவைண்ட் சுற்றுல நீங்க ஜெயிக்க போகும் பரிசுகள் என்னன்றது வாங்க பார்க்கலாம். காஃபி மேக்கர், அழகான வாட்ச், வெஜிடபிள் சாப்பர் and 6 set coffee mug. Kanchana, are you ready? Yeah, I'm ready. Please watch your images. Your time starts now. Are you ready? Yes. Your time starts now. Beach, teddy bear, fish in a bowl, then an archer, skating scooter, skaters, what else? Carrom board coin. Carrom board coin. Symbol, ஒரு முக்கியமான symbol. Signboard, P. No parking in the signboard. No parking. Then, 2 more. விளையாடும் ஒரு பொருள். பொருள். 64 அப்படின்ற நம்பர் அது கூட ரிலேட் ஆகும். 5, 4, 3, 2, 1. என்ன மிஸ் பண்ணாங்க?
செஸ் போர்ட் அண்ட் இன்னொன்னு பல்ப். பல்பியா Yeah. வாங்கிட்டேனே. செஸ் போர்ட் அண்ட் பல்ப விட்டு லைட் அப் பல்ப் வாங்கிட்டாங்க. பட் 8 out of 10 is a very very good score. Thank you. Contestant number 2 கோமதி ரெடியா இருக்கீங்களா? Yeah, ma'am. உங்களுக்கான ரீவைண்ட் படங்கள் இதோ. Gomati, are you ready? Yes, ma'am. Your time starts now. ஸ்ரீதேவி, ஷேர், பீஸா, பட்டர்ஃப்ளை, Butterfly, குழந்தைங்க யூஸ் பண்ற பொருள். டாய்ஸ் நிறைய, டாய்ஸ், அதான் டாய்ஸ். மேக்கப் செட், சிம் கார்டு, சிம் கார்டு, அது அப்புறம் ஒரு போன்கள்ல. கார்ட்போர்ட், ஒரு Cardboard. போர்டு மாதிரி ஒரு போர்டு. அது வாலெட் ஆக்சுவலி. அது பார்க்கிறது கார்ட்போர்ட் மாதிரி இருந்தது. பட் மென் தூக்கிட்டு இருக்கும் பர்ஸ், அது வாலெட். 8 சொல்லிருக்கீங்க, சிம் கார்டு சொல்லிட்டீங்க. இன்னும் 2 இருக்கு. 7, 6, 5, 4, 3, 2. Contestant number 3, திவ்யா, உங்களுக்கான ரீவைண்ட் இமேஜஸ் இதோ. Divya, your time starts now. Avatar, Avatar, snake, snake, apple, apple, ice cream, hmm, laptop, laptop, there is a bag, bag, telephone, telephone. Faculty na சும்மாவா? இன்னும் 3 இருக்கு. shawl, நிறைய set of Shawls, shawls, yes, shawls, cricket stump. cricket stumps. ஒண்ணே பாக்கி. 9 சொல்லிட்டீங்க. I think I'm done. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, no. என்ன மிஸ் பண்ணாங்க? ஷிப். மேமோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன பண்ண நினைக்கிறேன்? Very well done, Divya. 9 out of 10 is very good. Time for us to move on to contestant number 4. Kavi Priya, ரெடியா இருக்கீங்களா? Yeah. உங்களுக்கான rewind images இதோ. Ready? Yeah. Kavi Priya, your time starts now. T-shirt, fish, pilot and Aircraft, okay. a cup, Cup. winning cup, Okay. some singer or some Singer, okay. wheeling chair. Chair, okay. Revolving chair. Remote, Remote. 6 தான் சொல்லிருக்கீங்க. emergency light, எமர்ஜென்சி லைட்லாம் நாங்க போடவே இல்லையே. 5, 4, 3, 2, 1. கவிப்ரியா 6 out of 10. என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்க? She missed and the Switch. electric switch, MCB switch board, Indian flag, Indian flag, snacks. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்னொன்று வந்து சரோஜா தேவி அம்மாவுடைய போட்டோ. நீங்க சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் I still give you that. கவிப்ரியா, நீங்க வாங்கியிருக்கிறது 7 on 10. வாழ்த்துக்கள். thank you. ரீவைண்ட் சுற்றோட முடிவுல யாரு ஹையஸ்ட் ஸ்கோரராக இருக்கீங்க? So at position number 1 with 20 points, டீச்சர் அம்மா திவ்யா, வாழ்த்துக்கள். Thank you. 20 points and உங்களுக்கு பிடித்த பரிசு என்ன எடுத்துக்க போறீங்க? பையனை கேட்கலாமா? உங்க பையனியா? Yeah. உங்களுக்கு என்ன வேணும்? வாட்ச் ஷூரா, கன்ஃபார்ம்டா? உங்க பேர் என்ன? ரினிட் சர்வேஷ் எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க? யூகேஜி ஏன் பத்துட்டு என்ன அதுக்கு? UKG அப்படின்னு. மம்மிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. Thank you, Kanna. திவ்யா மேம், ப்ளீஸ் கம் அண்ட் பிக் அப் யுவர் பிரைஸ். கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் மிக அதிர்ஷ்ட லட்சுமி. செகண்ட் பொசிஷன்ல with 15 points இருக்கிறது காஞ்சனா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன gift வேணும்? காஃபி மேக்கர். வாங்க, ப்ளீஸ் டேக் இட். கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் மிக அதிர்ஷ்ட. மூணாவது பொசிஷன்ல ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்கோர்ஸ் 7 on 10 வாங்கியிருக்கீங்க. கோமதி அண்ட் கவிப்ரியா. இங்க 2 பரிசுகள் இருக்கு. வெஜிடபிள் சாப்பர் அண்ட் a set of 6 coffee mugs. உங்களுக்கு என்ன வேணும் கோமதி? வெஜிடபிள் சாப். உங்களுக்கு என்ன வேணும் கவிப்ரியா?
வெஜிடபிள் சாப்பர். ரெண்டு பேருக்குமே ஒரே gift மேல கண்ணு இருக்கிறதுனால இந்த கண்ணை உடைக்கிறதுக்கு நாங்க ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு தர போறோம். இது யாரு தைச்ச சட்டை, எங்க தாத்தா தைச்ச சட்டை அப்படின்றது யார் அதிகமான தடவை ஃபாஸ்டா தவறு இல்லாமல் சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு. இது யார் தைச்ச சட்டை, எங்க தாத்தா தைச்ச சட்டை. ரெடியா இருக்கீங்களா? கோமதி, லெட்ஸ் ஸ்டார்ட். இது யாரு தச்ச சட்டை, என் தாத்தா தச்ச சட்டை. தாத்தா வாங்க தாத்தா. ஏய் தாத்தா வாங்க தாத்தா. கவிப்ரியா ரெடியா? இது யார் தச்ச சட்டை, என் தாத்தா கிழிஞ்சிரு. ஒன் மோர் டைம். இது யாரு தச்ச சட்டை, என் தாத்தா தச்ச சட்டை. இது யாரு தச்ச சட்டை, என் தாத்தா தச்ச சட்டை. இது யாரு தச்ச சட்டை, இது என் தாத்தா தச்ச சட்டை. ரெண்டரை. கவிப்ரியா. இது யார் தச்ச சட்டை, என் தாத்தா தச்ச சட்டை. 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 கைக்குலமே வாங்க வெஜிடபிள் சாப்பிட எடுத்துட்டு போயிடுங்க. வா கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகலாம். கோமதி சாப்பிடல பரவாயில்ல, டென்ஷனுங்க. காஃபி குடிச்சுக்கிறேன் உங்களுக்காக 6 செட் காஃபி மக் வெயிட் பண்ணுது, வாங்க எடுத்துக்கோங்க. வா கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி So, இந்த ரவுண்டோட முடிவில் திவ்யா at number 1 position with 20 points. Thank you. Kanchana at number 2 position with 15 points. Gomati and Kavipriya ரெண்டு பேருமே at position 3 with 10 points each. வாழ்த்துக்கள். அதிர்ஷ்டலட்சுமியில இரண்டாவது சுற்று. Start music. இந்த ரவுண்ட்ல நமக்காக நம்ம மைம் ஸ்பெஷலிஸ்ட் அப்துல்லா ஒரு பாடலோடைய 2 வரிகளை உங்களுக்காக நடிச்சு காட்ட போறாரு. நீங்க அதை டக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இருக்கிற டைம் 30 seconds. அதை நீங்க பாட ஆரம்பிக்க போறீங்க. பட் உங்களை பாட ஹெல்ப் பண்றதுக்காக we have with us ஜி தமிழின் சரிகமபா நிகழ்ச்சியின் ஒரு ஃபைனலிஸ்ட் கிருஷ்ணகுமார். a very warm welcome to the show. இந்த ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி கிருஷ்ணகுமார் எங்களுக்காக உங்களுக்கு குரலில் ஒரு அழகான பாடல். டெலிபோன் மணி போல் சிரிப்பபடிவளா மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா டிஜிட்டலில் செதுக்கிய குரலா எலிசபெத் டெய்லர் மகளா ஜாகிர் ஹுசைன் தபலா இவள் தானா சோனா சோனா இவள் அங்கம் தங்கம் தானா சோனா சோனா இவள் லேட்டஸ்ட் செல்லுலர் போனா கம்ப்யூட்டர் கொண்டிவளை அந்த பிரம்மன் படைத்தானா டெலிபோன் மணி போல் சிரிப்பபடிவளா. Thank you so much கிருஷ்ணகுமார். Thank you. லாஸ்ட் ரவுண்டோட டாப்பர் தான் இந்த ரவுண்ட் ஃபர்ஸ்ட் விளையாட போறாங்க. So திவ்யா, are you ready? Yes. உங்களுக்கான க்ளூ அப்துல்லா திவ்யாக்காக ஸ்டார்ட் மியூசிக். கண்ணு தெரியும், கண்ணு தெரியாத பாட்டு பேச முடியும். அர்ஜுன் இல்ல. கண் பாடுறதா? கண்ணு கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப சொன்னீங்க அதான். அதுக்கப்புறம் கண் பேசும் வார்த்தைகள் புரியவில்லை. தேங்க்யூ. எப்பவுமே பதில் சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க. டே கரெக்டா சொல்றான், கரெக்டா இந்த முகலிரா கோல்டன் இரா கரெக்டாடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கரெக்டாடா ஹே கரெக்டா மண்டையாட்டிடா அப்படின்னு மாதிரி பாக்குறாங்க. திவ்யா அமேசிங். 28 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரியலி க்ளோஸ். திவ்யா பாடிடுங்களே அந்த பாட்டை. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கரைவதில்லை. ஒரு முகம் அறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை, கடல் கை மூடி மறைவதில்லை. கண்ணாடி இதயமில்லை, கடல் கை மூடி மறைவதில்லை. காற்று நிலைகள் கறந்த பிறகும் கிடையில் தழும்புகள் அழிவதில்லை. காயம் 100 கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை. ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற பணி அவள் அறிவதில்லை. கனவினிலும் பெண் நினைவினிலும் கரைகிற ஆண் மனம் புரியவில்லை. தேங்க்யூ சோ மச் கிருஷ்ணகுமார். திவ்யா 28 வினாடிகள்ல நீங்க இந்த பாடலை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்கோர் தெரியும். So let's wait and watch. செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது காஞ்சனா, நீங்க தான் இல்லையா? உங்களுக்கான க்ளூ அப்துல்லா காஞ்சனாக்காக ஸ்டார்ட் மியூசிக். சின்னோண்டு சின்னோண்டு கொஞ்சம்
கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா அவங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரமா பாடக்கூட டக்குன்னு எடுத்துட்டீங்க காஞ்சனா. தேங்க்யூ கொஞ்சம் பாடுங்களேன் எங்களுக்காக. கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தூரல் போடாதா கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தூரல் போடாதா கொஞ்சம் நேரம் எல்லை மீறக்கூடாதா இந்த நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நீடாதா கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா. தேங்க்யூ சோ மச். காஞ்சனா, நீங்க வெறும் 10 செகண்ட்ஸ்ல இந்த பாடலை கண்டுபிடிச்சிருக்கீங்க. வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். கோமதி அண்ட் கவிப்ரியா ரெண்டுமே ஈக்குவல் பொசிஷன்ல இருக்கீங்க. கோமதி will start with you. அப்துல்லா, கோமதிக்காக ஸ்டார்ட் மியூசிக். என்னது என்ன பண்றாரு அவரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? தோசை சுடுறாங்க. தோசை சுடுறது பேர் என்னன்னு சொல்லுவோம்? குக்கிங். தமிழ்ல சொல்லுங்க. உன் சமையலறையில் நான் தெரியவே தெரியாத ஒரு விஷயத்தை அப்துல்லா எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க பாட்டு கண்டுபிடிக்கல. சமையல் தோசை உன் தோசை கரண்டியில் அப்படின்னு பாடுவீங்களா? கோமதி, வெரி வெல் டன். எத்தனை வினாடிகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் 10 மழை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 25 வினாடிகள் ஆச்சு கண்டுபிடிக்க. கிருஷ்ணகுமார், அந்த பாடல் எங்களுக்காக. சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா நீ படுக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா நீ விரல்கள் என்றால் நான் நகமா மோதிரமா நீ விரல்கள் என்றால் நான் முத்தமா புன்னகையா நீ அழகு என்றால் நான் கவியா ஓவியனா உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. Thank you so much. Thank you, Krishnakumar. Time for us to move on. கவிப்ரியா, ரெடியா இருக்கீங்களா? நீங்க ஆல்ரெடி பாடல்லாம் நிறைய பாடுவீங்க. சோ கண்டிப்பா ஃபிலிம் சாங்ஸ்ல இருந்து கொஞ்சம் கிராஸ்பிங் இருக்கும் இல்லையா? தெரியும். உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர் யார்? ஏஆர் ரகுமான். ஆல்வேஸ் அடிக்கடி ஹம் பண்ணும் பாடல்? ஏஆர் ரகுமான் சாங்ஸா தான் இருக்கும். இன்னைக்கு காலையில ஹம் பண்ண பாடல்? அழகே அழகுதான். சூப்பர். பாத்துலாமா? அப்துல்லா, கவிப்ரியாக்காக ஸ்டார்ட் மியூசிக். ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இளையுதிர் காலம் சற்று தொலைவிலே உன்முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே. உழு நான் பாக்குறேனே. இல்ல நீ உழ நான் பாக்குறேன். கவிப்ரியா, சூப்பர். Thank you. 4 seconds. Amazing. கிருஷ்ணகுமார், அந்த பாட்டு பாடுங்க. Na 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 ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இளையுதிர் காலம் ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இளையுதிர் காலம் சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தே அங்கே தொலைந்த முன்னாலே சற்று தொலைவிலே அவள் முகம்
அங்கே தொலைந்தவன் நானே. அவள் அள்ளி விட்ட பொய்கள் நடுநடுவே கொஞ்சம் மெய்கள் இதனோரம் சிரிப்போடு ஏற்றுக்கொண்டேன் என்றேன். அவள் நின்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சர்க்கரை நிமிடம். ஈர்க்கும் விசையை அவளிடம் கண்டேனே கண்டேனே. தேங்க்யூ சோ மச் கிருஷ்ணகுமார். தேங்க்யூ. 4 அழகான பாடல்கள் நடிச்சு காட்டிருக்காரு. இவங்க பாடிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். இன்னொரு எக்ஸைட்டிங் எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பி குட். பை பை. ஸ்டார்ட் மியூசிக்ல நீங்க ஜெயிக்க போற பிரைசஸ் ஒரு அழகான டேபிள் ஃபேன், அயர்ன் பாக்ஸ், ஜுவல்லரி செட், 3 பீஸ் டெஃப்லான் பேன்ஸ். 4 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது கவி பிரியா with 20 points. கவி பிரியா, அந்த பொசிஷன்ல என் ஹபியை பார்த்தீங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யா. ஆயிடுச்சுங்களா? எஸ். நிஜமாவா? ப்ராமிஸா? சத்தியமா. உங்க கணவரை பார்த்து பாடிருக்கீங்க. உங்க கணவர் பேர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? முகேஷ் ஏ ராஜா சினிமாட்டோகிராஃபரா இருக்காங்க. வந்திருக்காரா? இல்ல. ஏன் கூட்டிட்டு வரல? he is busy in another shoot. another shootல இருக்காரு அவரு. ஓகே. உங்களை வந்து வித்தியாசமா ஷூட் பண்ணிருக்காரு. இப்படி தலையவேமா லைட்டா டில்ட் அப் பண்ணுமா அப்படிலாம் சொல்லிருக்காருங்களா? என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரு? அதாவது சினிமாட்டோகிராஃபர்னா கண்டிப்பா டிவில நீ அழகா தெரியணும்னா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிருப்பாரு. என்ன சொல்லி அனுப்பிச்சாரு உங்களை? I am a beautician, right? So அவர் எது சொல்லல. You know. So you prepare yourself. I am beautician. I know ma. What is this ma? அவர் அப்படி சொன்னாரு. நீ beautician உனக்கு தெரியும். அழகுக்கு எதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிப்ஸ் அங்கேயே வச்சுக்கிட்டு அங்க யாருக்கோ டிப்ஸ் கொடுத்துன்னு இருக்காரா? சூப்பர் கவி பிரியா, உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? அயர்ன் பாக்ஸ். அயர்ன் பாக்ஸ். வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் மிக செகண்ட் பிளேஸ்ல 15 பாயிண்ட்ஸ் இருக்கிறது காஞ்சனா. நீங்க கண்டுபிடிச்சது 10 வினாடிகள்ல. உங்களுக்கு என்ன பிரைஸ் வேணும்? ஃபேன். டேபிள் ஃபேன். ப்ளீஸ் பிக் இட் அப். கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் மிக அடுத்தபடியாக யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கு? கோமதி, you got it in 25 seconds. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். அங்க இருக்கிற ஜுவல்லரி செட் and 3 பீஸ் டெஃப்லான் பேன்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்? ஜுவல்லரி செட். வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் மிக படிப்பு சொல்லி கொடுக்குற நேரத்துல எங்கம்மா பாட்டெல்லாம் கேட்கறது அப்படின்னு திவ்யா வந்து எனக்கு சமையல் முக்கியம், என் ஃபேமிலிக்கு நல்ல சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காகவே டெஃப்லான் கோட் பேன்ஸ் எடுத்துக்க போறாங்க. with 5 points Divya, please come and pick up your prize. கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் மிக அதிர்ஷ்ட ஸ்டார்ட் மியூசிக்கோட முடிவுல நமக்கிட்ட இருக்கிற ஸ்கோர்ஸ்: கவி பிரியா at position number 1 at 20 points, Kanchana 15 points, Gomati 10 points and Divya 5 points. அடுத்த ரவுண்ட்ல நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு கதை சொல்ல போறீங்க. கதைகள் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்றதை பார்க்கலாம். 2 சுற்றுகள்ல ரொம்ப சிறப்பா விளையாடி உங்களுக்கு பிடித்த பரிசுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. 3வது சுற்று சுவாரஸ்யமான ஒரு சுற்று. அதுதாங்க சுட்ட கதை. சுட்ட கதையில நீங்க ஜெயிக்க போற பரிசுகள்: 3 ஜார் மிக்ஸி, வாட்டர் பியூரிஃபையர், ரைஸ் குக்கர், ஆலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். சுட்ட கதையில சம்பந்தமே இல்லாம 10 பிக்சர்ஸ் இந்த ஸ்கிரீன்ல வரப்போகுது. எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அழகான கதையா நீங்க சொல்ல போறீங்க. அத சுவாரஸ்யம், விறுவிறுப்பு எல்லாமே இருக்கணும்ன்றதுதான் பேசிக் ரூல்ஸ். காஞ்சனா, before we start this round, யார் கூட வந்திருக்கீங்க இன்னைக்கு? என்னோட மாமா பையன். வணக்கம் சார், how are you? ஃபைன். உங்க பேர் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் பழனிவேலன், நியூஸ் பேப்பர் ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. காஞ்சனா எவ்வளவு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரினர் நினைக்கிறீங்க? சிறப்பா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? அவர்கிட்ட கொடுங்க. உங்க பேரு? ஹரிஹரன். ஹரிஹரன், என்ன பண்றீங்க? 12th ஸ்டாண்டர்ட். 12th படிக்கிறீங்களா? 12th படிக்க வேண்டிய டைம்ல உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறது, நிகழ்ச்சியில வந்து உட்காந்து கை தட்டுறது. காமர்ஸா சயின்ஸா? காமர்ஸ். காமர்ஸ். ஒரு ஃபியூச்சர் பிசினஸ் மேன் நம்ம எவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்கோம். ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதிர்ஷ்டலட்சுமி பிடிச்சிருக்கா? என்னைக்காவது வருத்தம் இருந்திருக்கா? ஐயோ நம்ம பொண்ணா பிறந்திருக்கலாமேன்னு? இல்ல. இன்னும் இல்லையா? வந்துரும் பாரு தம்பி, இன்னும் 10 எபிசோடு பாரு நீ வந்துரும். தேங்க்யூ சோ மச் ஹரிஹரன் வந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் பீயிங் வித் அஸ் ஆன் தி ஷோ டுடே. காஞ்சனா, நீங்க 4 பேருமே ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் ரவுண்ட்ல கவி பிரியா நீங்க தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தீங்க. சோ ஃபர்ஸ்ட் கதை சொல்ல போறது நீங்க தான். Sure. Are you ready? Yeah. உங்களுக்கான சுற்று கதை படங்கள் இதோ. என் வீட்டுக்கார் கார் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ எந்த கார் வாங்குறது அப்படின்னு சூஸ் பண்ணி வாங்கிட்டாரு. அவர் வந்து லாங் டிரைவ் நிறைய போறதால
டயர்ஸ் வந்து எந்த டயர்ஸ் அப்படின்னு பார்த்து தான் போடுவார். அவருக்கு கலர்ஸ் நிறைய பிடிக்கிறதால குட்டி குட்டி பலூன்ஸ் மாதிரி எல்லாம் ஒரு ஃபார்ம் வாங்கி அதில் வச்சுருந்தாரு. அவருக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ தன் கூடயே எப்போ போனாலும் ஒரு பப்பி வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் அட்வென்ச்சர் அப்படின்றது அவர் ரொம்ப இஷ்டப்பட்டு போகிற ட்ரிப். ஸோ அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் சூர்யா அப்படின்ற ஹீரோயும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீ இஸ் ஃபேன் ஆஃப் ஹிம். இவர் வந்து சினிமாட்டோகிராஃபர் அப்படின்றதால நிறைய இவர் வந்து மைக் வச்சு பேசுகிறதா தான் இருக்கும். ஸோ மைக் வந்து அவர் கூட எந்நேரமும் இருக்கிறதா இருக்கும். அவர் சமந்தா வச்சு ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது மைக்கில் தெரியாமல் அவர் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியாமல் உள்ள வரதாயிடுச்சு. அந்த சமயத்தில் கலர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ நீங்கள் கலரை மாற்றுங்க ஸ்டேஜில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கமெண்ட் அடிச்சுட்டே உட்காந்துட்டாரு. கதை சொல்ல சொன்னா வீட்டுக்காரரை பத்தி 100 வார்த்தைகள் எழுதுக அப்படின்னு சொல்லி நேரா ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நடந்த விஷயம் எல்லாம் பல சொல்லிடுறது. கவிப்ரியா, அவ்வளவு ஆசையா அவங்களுக்கு உங்க கணவர் மேல? கண்டிப்பா. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ், யா. சோ பியூட்டிஃபுல் மேன். அவர் வந்திருந்தா நல்லதா இருந்திருக்கும். அவர் வரலையே. பட் வெரி வெல் டன் கவிப்ரியா. உங்க கணவர் மேல இருக்கும் அந்த அவ்வளவு பாசத்தை இந்த நிகழ்ச்சியில பாக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. டைம் ஃபார் us to move on. பொசிஷன் நம்பர் 2ல இருந்தது காஞ்சனா. கதை சொல்றியாச்சா? போலாமா? போலாம். காஞ்சனாக்கான சுட்ட கதை படங்கள் இதோ. எனக்கு இது மாதிரி ஸ்டேஜ்ல போயிட்டு மைக் வச்சுட்டு பேசணும்னு ரொம்ப நாளா ஆசை. அப்போ பார்க்கும்போது ஒரு மயில் திடீர்னு அந்த ஸ்டேஜ்குள்ளே வந்துடுச்சு. பயங்கரமாக தொகையை விரிச்சு அப்படியே அழகாக ஆடிட்டு இருக்க பார்த்து ஐ வாஸ் வண்டரிங் தெர் வாஸ் அ செரீஸ். அந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா வாஸ் வெரி க்யூட். அந்த அட்மாஸ்பியர் வாவ். ஒரு ஈவினிங் டைம் ஒரு லாங் ட்ரைவ் போகலான்ற மாதிரி ஒரு கிளைமேட் அந்த டைமில். ஐ வாஸ் வண்டரிங் வாவ் லைக் தட். ஐ வாஸ் லுக்கிங் அட் தட் சீனரி அண்ட் ஐ வாஸ் கோயிங் தேர். அந்த டைமில் ஒரு ரோசஸ், ரெட் ரோசஸ் வேறு ரோட்டில் இருந்துச்சு. ஐ வாஸ் பிக்கிங் தட் ரோசஸ். ஐ ஃபீல் ஸோ ரொமான்டிக் அண்ட் ஐ வாஸ் டெக்ஸ்டிங் டு மை பாய் ஃப்ரெண்ட். அந்த டைம் பார்த்தா ஒரு பெரிய சிம்பாஞ்சி வந்து எங்க முன்னாடி இருந்துச்சு. we got a fear. wow கத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு ஓடி போயிட்டு we are refreshing. then wow அப்புறம் அங்க இருந்துட்டு பாராஷூட் ரைட் போலான்னு சொல்லிட்டு we gone to the parachute ride. எத்தனை வாவ் கதையில அங்க சிம்பாஞ்சி வந்து ஃபியர்ல வாவ் ஆயிட்டா சொல்லுவாமா? பட் நாட் பேட் காஞ்சனா. Thank you. எப்படியோ 4 வாவ் போட்டு கதையை வாவ் ஆக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது கோமதி. ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நல்லா சொல்லுவீங்களா கதை? சொல்லு. ரெடி. சாவு 3 உங்களுக்கு ஆரம்பிக்குது கதை இப்போ. என் பொண்ணுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு நான் நேஹான்னு பேர் வச்சேன். அவளுக்கு விஜய் ஃபேனு. அவள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சானா விஜயை பீட் பண்ணிடுவா. அதுக்கப்புறமா மழை வந்துச்சுன்னா கொடை எடுத்துன்னு போக சொன்னா கூட எடுத்துகிட்டே போக மாட்டா. அவள் மழையில தான் நனைஞ்சு போவா. அதுக்கப்புறம் பனானான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஜூஸ் போட்டு கொடுத்தா அதை குடிச்சிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் ஒரு நாள் வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஏணியில் ஏறி அவள் ஃபெல் டவுன் கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கோன்னு பார்த்தா ஆனால் கண்ணாடி போட்டுட்டு விஜய் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆனால் அனுஷ்காவும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் சம்டைம்ஸ் என்னையே அனுஷ்கான்னு சம்டைம்ஸ் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீச்சுக்கு போனால் ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிற ஷெல்லு அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் அவள் கலெக்ட் பண்ணி அதை டஸ்ட்பினில் தான் போடணும்னு அவள் சொல்லுவாள். அதுக்கப்புறமா அவள் எழுதுவா, ஏதாவது ஒன்று எழுதிட்டே இருப்பாள். சூப்பர். உங்க பொண்ணு நான் சந்திச்சே ஆகணுமே. வந்திருக்காங்களா? இல்ல வரல மேம். என் ஹஸ்பண்டும் என்னோட சிஸ்டர் இன்லாவும் வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். உங்க பேர்? கோபிநாத். உங்க பொண்ணு வந்து உங்க மனைவி அப்பப்ப அனுஷ்கான்றாங்களே, நீங்க உங்க மனைவி என்னன்னு கூப்பிடுவீங்க? கோமதின்னு தான் கூப்பிடுவேன். என்னன்னு கூப்பிடுவீங்க? கோமதி. கோமதி தான் கூப்பிடுவீங்க. போய் சொல்றாரு. என்ன கூப்பிடுவாரு கண்ணா? கேளுங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்களோ அதை சொல்லுங்க. என்னன்னு கூப்பிடுவீங்க? அம்முன்னு கூப்பிடுவேன். என்னது? அப்ப பொண்ணை என்ன கூப்பிடுவீங்க? பச்சு. பச்சுன்னு கூப்பிடுவேன். பச்சு. அம்மா நான் பச்சு பச்சு. எங்கெல்லாம் அவங்க கூப்பிடுறாங்களே வீட்டுல. ஏன் எங்க இருக்கிற வந்து சேன? ரொம்ப சந்தோஷம் காமெடி. சிறப்பு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கெடுத்து வச்சிருக்கீங்க வைஃபை. என்ன ஸ்டோரி சொல்றாங்க? அனுஷ்கா வந்தாங்களா? உங்களும் அனுஷ்கான்னு கூப்பிடுறாங்களா? கொஞ்சம் முடி அப்படி விரிச்சு விட்டேன்னா அனுஷ்கா மாதிரி. நான் கொஞ்சம் முடிய விரிச்சேன்னு வச்சுக்கோங்க, காஞ்சனா மாதிரி ஆயிடுவேன் நானு. ஐயோ சாரிமா, நீலமா படத்துல வர காஞ்சனா. ஓகே திவ்யா, are you ready? Yes.
உங்களுக்கான சுற்றுக்கதை படங்கள் இதோ. எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் லவுட் ஸ்பீக்கர் வச்சு நான் மியூசிக் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு வாட்டி ஹன்சிகாவோட சாங்ஸ் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஐ காட் இம்ப்ரெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சரி நம்ம கூழ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாட்டில் கூழ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது சிம்பு அண்ட் ஹன்சிகாவோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி போர் அடிச்சிருச்சுன்ட்டு நான் பார்க்குக்கு வாக்கிங் போகலாம் அப்படின்னு போனேன். எனக்கு க்ரீன் சீனரி ரொம்ப பிடிக்கும். பார்க்கில் ஜூ இருந்துச்சு. ஜூவில் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஜங்கிள் லயன் இருந்துச்சு. அண்ட் தென் பக்கத்துலேயே ஒரு நல்ல போட்டிங் போனேன் லேக்கில். ஸோ ஐ லவ்ட் இட். அந்த நான் போன அந்த போட் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போனோம் அங்கே போனது. அங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக் பார்த்தேன். அந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த அட்மாஸ்பியரில் சாக்லேட் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால சாக்லேட் சாப்பிட்டுட்டே என்னோட வாக்கிங் நான் என்ஜாய் பண்ணேன். சூப்பர். Basically, if you take the human resources motivational structure, there's a line. அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல 2 விஷயங்கள் இருக்கும், ரைட் சைடுல 2 விஷயம். அந்த 2 விஷயத்தையும் ஒண்ணா போட்டீங்கன்னா மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்க எடுத்து படிக்கும்போது you will understand the importance of human resource, I say. அப்படின்ற மாதிரி டீச்சர் இப்போ ஸ்டோரி சொன்னாங்க. நீங்க ஒரு பக்கம் கதை சொன்னீங்களா, அங்க 2 பேர் குசு 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 குசுன்னு ஏதோ ஒரு கதை கொடுங்க அந்த பையன்கிட்ட. That naughty boy. ஏமா நீ கூடதாமா, நீ மட்டும் நல்ல பையன் பொண்ணு மாதிரி கொடுத்துற மைக்கு. என்ன கதை பேசியிருந்தீங்க 2 பேரும்? அதாவது அந்த சிம்பு ஹன்சிகாவோட ரிலேஷன்ஷிப் பத்தி நான் யோசனை பசங்களும் ஐயோ மிஸ் சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி. என்ன எந்த விஷயம் அந்த ஸ்டோரியில ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? சிம்பு ஹன்சிகா. சிம்பிளா இருந்தது ஸ்டார்டிங்கா, செம்மையா இருந்தது ஸ்டார்டிங். இன்னைக்கு சொன்ன ஸ்டோரிக்கு மேம்க்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 9 out of 10. 9 out of 10. மேம் இன்டர்னல் மார்க்ல கை வைக்கிறீங்க நீங்க. Thank you so much Divya for the story. Thank you guys for speaking to us. இந்த ரவுண்டோட முடிவுல யாரோடைய கதை மிக சிறப்பான கதை, யாருல சம விறுவிறுப்பா போச்சு, அப்படி போச்சு இப்படி போச்சுன்றத பார்க்க போறோம். So let's get to the scores. முதல் பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான கணவர் மேல் அவ்வளவு அன்பு கொண்ட காதல் கொண்ட கவிப்ரியா with 20 points. Congratulations. உங்க கணவருக்காக என்ன பரிசு எடுத்துட்டு போறீங்க? ரைஸ் குக்கர். வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். திவ்யா, கோமதி நீங்க 2 பேருமே ரொம்ப சிறப்பாக ஈக்குவலாக விளையாடினால 2 பேருமே இருக்கிறது செகண்ட் பொசிஷன்ல. திவ்யா உங்களுக்கு 15 மதிப்பெண்கள், கோமதி உங்களுக்கும் 15 மதிப்பெண்கள். திவ்யா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? வாட்டர் பியூரிஃபையர். கோமதி உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? மிக்ஸி. சோ வாங்க திவ்யா, ப்ளீஸ் பிக் அப் யுவர் வாட்டர் பியூரிஃபையர். கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். கோமதி வாங்க உங்க மிக்ஸி எடுத்துக்கோங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். நீங்க அதிர்ஷ்டலட்சுமி. I am very tired ma. ஸ்டோரி டெல்லிங்ல மேக்கப் குறைஞ்சிச்சு அப்படின்னு நான் சலூனுக்கு போய் ஆகணும் அப்படின்னு. காஞ்சனா வாவ், உங்களுக்காக அலா சேஞ்ச் வழங்கும் 5000 rupee worth gift voucher எடுத்துக்கோங்க. வாவ். கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். நீங்க அதிர்ஷ்டலட்சுமி. இந்த ரவுண்டோட முடிவுல கவிப்ரியா நீங்க இருக்குது நம்பர் 1 position with 20 points. Divya second place 15 points. கோமதி 15 points. காஞ்சனா 10 points. 3 சுற்றுகள்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்கன்றது முக்கியமே கிடையாது. ஏன்னா இப்போ இந்த சுற்று பஸர்னால உங்களுடைய தலையெழுத்தே மாத்த போகுது. 4வது சுற்று வந்தா மலை. வந்தா மலையில நீங்க ஜெயிக்க போற பரிசுகள் ஒரு அழகான சில்க் சாரி, மைக்ரோவேவ் அவன், கிரைண்டர் and a bean bag. உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல 4 புதிர்கள் வரப்போகுது, one after the other. ஒரு புதிருக்கும் நான் ஒரு க்ளூ இல்ல ஒரு கேள்வி கேட்பேன். பதில் தெரிஞ்சதுக்கு பிறகு மட்டுமே பஸர் அழுத்தவும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் வந்தாமலை. என்ன காரணம்னா உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் இது வரைக்கும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க எடுக்க போற ஸ்கோர்ஸ் சேர்த்து யாரு ஹையஸ்ட் ஸ்கோரரோ அவங்க தான் ஜி பூம்பா அப்படின்னு அந்த மெகா பம்பர் ரவுண்ட் விளையாட போறீங்க. So be very cautious and play very smartly. Are we ready? Yes. Yes. Okay. வந்தாமலையில முதல் புதிர் இதோ. சட்டையை கழற்றினால் சத்துணவு, அது என்ன? கோமதி முட்டை. கன்ஃபார்ம்டா? ஆமா. திவ்யா கரெக்டா? கரெக்ட் மாதிரி. கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. கவிப்ரியா யா வேற ஏதாவது இருக்குமா?
காஞ்சனா any other idea? வேற யாருமே பஸ் அழுத்தல இல்ல. பதில் என்னன்னு பார்க்கலாம். இவங்க 3 பேருக்கும் தெரியாது அப்படின்றதுனால பார்க்கலாம். Let's see. வாழைப்பழம் அப்படின்னு வந்திருக்கு, பட் முட்டைக்கும் அது பொருந்தும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் plus 20 பாயிண்ட்ஸ் தரோம். கோமதி வாழ்த்துக்கள். And என்ன பிளாக் பண்ண போறீங்க? என்னோட ஹஸ்பண்ட் கேட்கலாம். அப்புமா கிட்ட கேட்கணுமா? உப்புமா? மைக்ரோவன். மைக்ரோவேவ் அவன். எஸ். சார் கிரைண்டர் கூட நல்லா இருக்கு சார். கிரைண்டர் ஏற்கனவே அது அந்த பச்சை சேலை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். வேண்டாம், மைக்ரோவன் தான் இல்ல. மைக்ரோவேவ் அவன் தான் தேவைப்படுது இப்போ. ஆமா. கோமதி உங்களுக்காக மைக்ரோவேவ் அவனை பிளாக் பண்ணிடுறோம். வாழ்த்துக்கள். இரண்டாவது புதிர் இதோ. இது ஒரு கிராஸ் வேர்ட் பசில். 2 கேள்விகள் நான் கேட்க போறேன். 2 கேள்வியும் கேட்டதுக்கு பிறகு 2 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சால் மட்டுமே பஸர் அழுத்துங்க. இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பா ஒண்ணு சொன்னீங்கன்னா -5 ஆயிடும். Are you ready? முதல் கேள்வி, ஆயர்பாடியில் கண்ணன் இசை பாடும் ஒரு கருவி, அது எந்த கருவி? இரண்டாவது கேள்வி, ஒரு நாட்டின் பண மதிப்பை நிர்ணயம் செய்யும் ஒரு உலோகம். Your time starts now. 2 பேர் சிம்பிளான க்ளூஸ் தான். ஒண்ணு வந்து நாட்டுடைய கரன்சி இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ என்ன? திவ்யா, ரெண்டுமே தெரியுமா? புல்லாங்குழல். That is A, A or B? A is புல்லாங்குழல். And then what is B? தங்கம். தங்கம். தங்கத்தினாலதான் ரூபாய், எந்த நாட்டோடைய ரூபாயாக இருந்தாலும் அதற்கான வேல்யூ, கரன்சி வேல்யூ வரும் அப்படின்றீங்க. அதே மாதிரி ஆயர்பாடியில் கண்ணன் இசைத்தது புல்லாங்குழல். புல்லாங்குழல் தான். பாத்துடலாமா? You think it's right? Yes. கவிப்ரியா என்ன நினைக்கிறீங்க? Yeah, it's right. கரெக்ட்டா? பாத்துடலாமா? Let's have the answer please. புல்லாங்குழல் and தங்கம். சூப்பர். ப்ரொஃபசர், I am attention ma. திவ்யா, இங்க இருக்கும் பரிசு பொருட்கள்ல நீங்க எது தேர்ந்தெடுக்கிறீங்க? கிரைண்டர். Grinder. Yeah. So Divya on the spot 20 points and grinder. Thank you. Congratulations. மூன்றாவது புதிருக்கு ரெடியா இருக்கீங்களா? காஞ்சனா பஸர் வேலை செய்தா பாருங்களேன். வேலை செய்யல நினைக்கிறேன். பாருங்க, அமுக்கி பாருங்க. அப்படியே அமுக்கி பாக்குறேன், வரவே இல்ல. இப்ப பண்ணுங்களேன் பாப்போம். Wow. Let's get to the next question. மூன்றாவது புதிர் இதோ. இது ஒரு பழமொழி. கோமதி கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. சுத்தம் சோறு போடும். கான்ஃபிடென்ட்டா? Let's see the answer. சுத்தம் சோறு போடும் சரியான பதில். Congratulations. அப்போ பாருங்க. சிஸ்டர் இன் லவ். நீங்க முடிவு பண்ணுங்க, இப்போ என்ன வேணும்? சாரி. சேலை தானா? உங்களுக்கா அவங்களுக்கா? யார் வேணாலும் எடுத்துக்கலாம். கோமதி சேலை சொல்றாங்க, எடுத்துடலாமா? ஓகே மேம். இல்ல பீன் பேக் வேணுமா? இல்ல சாரி. சாரி தான். வாழ்த்துக்கள் கோமதி, உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ் and ஒரு அழகான சேலை. So last clue, இந்த சுற்றுக்கான கடைசி புதிர் இதோ. இது ஒரு தமிழ் பாடல். கோமதி. சங்கே முழங்கு, அதுல வரும் எங்கள் வாழ்வும் எங்கள் நலம். தெளிவாக சொல்லுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழுக்கு சங்கே முழங்கு. What happening? Happy. குமுதா very happy. பாத்துடலாங்களா? Okay, so let's see. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சூப்பர் கோமதி. யார் எழுதினது தெரியுமா? யார் எழுதான்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா +5 கொடுப்பேன். பாரதியார். பாரதியார். பாரதிதாசன் அவர்கள் எழுதினது. பாரதிதாசன். கோமதி +20 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. And வாங்க உங்களுடைய பரிசுகளை எடுத்துக்கோங்க. வா கலக்கலாம், மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். திவ்யா 20 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க and உங்களுக்கு பிடித்த கிரைண்டர். Please take your prize. வா கலக்கலாம், மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். இந்த ரவுண்டோட முடிவுல கோமதி 60 மதிப்பெண்கள், திவ்யா 20 மதிப்பெண்கள், கவிப்ரியா, காஞ்சனா மதிப்பெண்கள் இல்லை. அதிர்ஷ்டலட்சுமியில 4 சுற்றுகளுமே நம்ம விளையாடி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம விளையாட போகிறது ஜீபூம்பா, an exclusive round for the winner. சோ அந்த வின்னர் யார், இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க போறது யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்கோர்ஸ் ஓவராலாக என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? At number 4 position, காஞ்சனா with 40 points. என்ன gift win பண்ணிருக்கீங்க? Fan, coffee maker and gift voucher worth 5000. Congratulations காஞ்சனா. மூன்றாவது பொசிஷன்ல இருக்கிறது கவிப்ரியா with 50 points. என்ன prizes win பண்ணிருக்கீங்க? வெஜிடபிள் சாப்பர், அயன் பாக்ஸ் அண்ட் ரைஸ் குக்கர். Congratulations.
இரண்டாவது பொசிஷன்ல இருக்கிறது திவ்யா with 60 points. என்னெல்லாம் வின் பண்ணிருக்கீங்க? வாட்ச், ஒரு கிச்சன் செட், ஒரு கிரைண்டர் அண்ட் வாட்டர் பியூரிஃபையர். லவ்லி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மலமலையா பரிசு அள்ளிட்டு போகும் கோமதி முதலிடம் with 95 points. அதிர்ஷ்டத்தை அள்ளிட்டு போறீங்க, இன்ஃபேக்ட் சுமந்துட்டு போறீங்க, அப்படியே தூக்க முடியாம அள்ளிட்டு போறாங்க அம்மா 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 அப்படின்னு. என்னெல்லாம் கிஃப்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க? கப் அண்ட் சாசர், ஜுவல்லரி செட், மிக்ஸி ஜார், மைக்ரோவேவ், சாரி அண்ட் பீன் பேக். பெரிய பரிசு உங்களுக்காக அந்த அதிர்ஷ்ட கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்னவாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் இருக்கா பார்க்கலாமா? சார், ஃப்ரிட்ஜ் வந்தா ஹாப்பி. அந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்ல போறோம். சொல்லலாமா? எவ்ரிபடி டுகெதர். பப்புமா, யூ ஆல்சோ ஓகே? ஜீ பூம்பா அப்படின்றது சொல்ல போறோம். at the count of 3, 2 and 1. ஜீ பூம்பா. வாஷிங் மெஷின். நீங்க அந்த வாஷிங் மெஷின் வின் பண்ணனும்னா அதற்கு ஒரு சின்ன புதுதான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல 2 இமேஜஸ் வரப்போகுது. அதற்குள்ள நீங்க 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. சிம்பிளான ஒரு கேம், சின்ன வயசுல இருந்து விளையாடி இருக்கோம். பட் இதுல வந்து ஒரே ஒரு பிரஷர் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. Are you ready? Yeah, ready. All right. So let's go. உங்களுக்கான 6 differencesக்கான இமேஜஸ் இதோ. Your time starts now. மேல ரெட் கலர் பாக்ஸ் இங்க இல்ல. ஆமா, இங்க இல்ல. இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இங்க இல்ல. ஓகே, நல்லா பாருங்க, க்ளோஸா இங்க பாருங்க. ஒரு ஹேண்ட் பேக் இருக்கு, அங்க இல்ல. ஓகே, 2. நல்லா க்ளோஸா பாருங்க. இங்க ரேக், இங்க சைடுல ஒரு ரேக் இருக்கு, இங்க இல்ல. சூப்பர். 3. Come on. Let's go, let's go, let's go. இங்க ரெட் ஷர்ட் இருக்கு, இங்க ஒயிட். Exactly. 4. Come on. கண்ணுக்கு மாற்ற ஒரு விஷயத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. செப்பல் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இங்க ஒரு செப்பல் இருக்கு, அங்க இல்ல. 5. இன்னும் ஒண்ணேதான். கண்ணல போடுற ஒரு விஷயம். 5 அங்க ஒரு செகண்ட்ஸ் தான். செப்பல் இருக்கு, இங்க 2 செப்பல் இருக்கு, அங்க ஒரு செப்பல் தான். 5, 4. ஆல் தான் சொல்லிட்டேனா? கண்ணல போடுற ஒரு விஷயத்துல டிஃபரன்ஸ் இருக்கு. 2. மிரர். நோ, கண்ணல மாட்டிக்கிற பொருள். கண்ணாடி. 1 and time. But very well done. 5 out of 6 differences. சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. கோமதி, very well played. But just one simple clue-ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. But not bad at all. நீங்க 100% அதிர்ஷ்ட லட்சுமி. எக்கச்சக்கமான பரிசுகள் நீங்க எடுத்துட்டு போறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வின்னருக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில ஆலா சேஞ்ச் வழங்கும் தி யூனிசெக்ஸ் ப்ரொஃபஷனல் சலூன் கொடுக்கிற 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் கம். இது உங்களுக்காக வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. நீங்களும் வந்துருங்களே ப்ளீஸ். இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக உங்களுக்கு தேங்க்யூ சொல்லும் வகையில் ஒரு சின்ன நினைவு பரிசு, a little token of our love, appreciation and gratitude. முதல்ல நம்ம வின்னருக்கு வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக. இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க. அட உங்களை போல வேற யாரு கொண்டாட போறோம் நாங்க. அதிர்ஷ்டலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி. இங்க எல்லாரும் இன்னைக்கு அதிர்ஷ்ட லட்சுமி ஆயிட்டாங்க. நீங்களும் அதிர்ஷ்ட லட்சுமி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க, விளையாடுங்க, பரிசுகள் ஜெயிச்சிருங்க அண்ட் அதிர்ஷ்ட லட்சுமி ஆயிடுங்க. வீட்ல இருக்கிற ஜீ தமிழ் நேயர்கள் ஆகிய நீங்களும் அதிர்ஷ்ட லட்சுமி ஆகணும்னா இந்த கேள்விக்கு சரியான விடையை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பி வைங்க. இன்றைய கேள்வி, சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் எது? சரியான பதில ஏல் ஸ்பேஸ் உங்க பெயர் ஸ்பேஸ் பதில டைப் செய்து 57575 என்ற எண்ணுக்கு அனுப்பி வைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்று இரவு 10 மணிக்குள்ள உங்களுடைய விடைகளை அனுப்பி வைங்க. சரியான பதில SMS அனுப்பி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் வெற்றியாளருக்கு ஒரு அழகான பட்டுப்புடவை பரிசாக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த பரிசை வின் பண்ணிருக்கீங்களான்றத நாளை அதிர்ஷ்டலட்சுமியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Well, இன்னொரு அழகான எபிசோட்ல இன்னும் சுவாரஸ்யமான contestants கூட உங்களை சந்திக்கும் வரை it's me Archana saying நன்றி வணக்கம். Keep watching Zee Tamil வழங்கும் அதிர்ஷ்ட லட்சுமி. Protection partner Good Night Advanced Express System. நம்ம பியூட்டிஸ் நமக்காக ஒரு பாட்டு பாடலாமே. பாடுங்க பாடுங்க. Professional cuckoo நான் தான் இந்த குரூப்ல. This is for you. Thank you so much.